பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னது போல, அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னது போல, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எருசலேமின் குடிகளே, உன் மங்கின திரியை கர்த்தர் அணையாமல், உன் நெறிந்து போன உன் வாழ்க்கையை அவர் முறிந்து போட்டு விடாமல் அவர் உன்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா. தேவ சமூகத்துல ஒரு வார்த்தைக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஆதியாகம புஸ்தகத்துல தேவன் ஒரு காரியத்தை கண்டு அவர் வியந்து பார்ப்பார். என்னவென்றால், தாம் விதைத்த விதை அனைத்தும் முளைக்கவில்லை என்பதை நினைத்து அவர் வியந்து பார்ப்பார். அவர் வியந்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஒரு காரியம் நினைவுக்கு வரும். எஸ், அதற்கு ஏற்ற தண்ணீர் இன்னும் ஊற்றப்படவில்லை என்று. அதற்கான தண்ணீர் ஊற்றப்படவில்லை என்ற அந்த காரியத்தை தேவன் அறிந்தபோது அவர் பனியை பெய்ய பண்ணினார். அவர் பனியை பெய்ய பண்ணினார். பனி பெய்யும் பொழுது பூமி தன் பலனை கொடுத்தது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. புதிய பழைய ஏற்பாட்டிலேயும் தீர்க்கதரிசி ஒருவர் இப்படியாக சொல்லுகிறார், பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப ஸ்தோத்திரம், இந்த பூமி மேல், நம் மேல், நம் குடும்பத்தின் மேல் தேவனுடையதான மழை, கிருபை என்கிற மழை, பிரசன்னம் என்கிற மழை அவர் நம்மிடத்தில் திரும்பும் போது, அவர் நம்மை நோக்கி திரும்பும் போது ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் அது துளிர்க்கும். ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஒரு இரவில் துளிர்க்கும் என்றால், ஆரோனுடைய கோல் ஒரு இரவு நேரத்தில் துளிர்க்கும் என்றால், ஸ்தோத்திரம், பாவம் செய்ததான நினிவே ஜனங்களுக்காக ஒரு ஆமனுக்கு ஒரு இரவில் துளிர்த்து வளர்ந்து அது பொட்டரித்து போகும் என்றால், தேவ சமூகத்துல ஆண்டவரே, என் வாழ்க்கை துளிர்விட உதவி செய்வீராக. ஈசாயின் அடிமர வேர் துளிர்க்கும் என்று சொன்னீர் அல்லவா. அப்பா, இதோ இந்த 11வது நாள் நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம். எங்கள் மேலும் அது கிருபையை பொழிந்தருளுவீராக. எங்கள் மேலும் அது கிருபை பொழிந்தருளுவீராக. ஆண்டவரே, எங்கள் மேல் விதைக்கப்பட்டதான வேத வசனங்கள் முளைத்து எழும்பிட எங்கள் மேல் பின்மாரியின் மழையை பெய்ய பண்ணுவீராக. பின்மாரியின் மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் பேசியது போல, அப்ப இந்த காலத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் மேல் ஒரு மழை பெய்ய பண்ணுவீராக ஜெபிக்கிறோம். பின்மாரியின் மழைக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. பின்மாரியின் மழைக்காக உம்முடைய கரத்துல வருகிறோம். கர்த்தாவே, எங்கள் மேல் பின்மாரியின் மழையை பெய்ய பண்ணுவீராக. எங்கள் மேல் பின்மாரியின் மழையை பெய்ய பண்ணுவீராக. ஆண்டவரே, ஒரு நரி ஏறினால் இந்த சுவர் இடிந்து விழுந்து விடும் என்று சொன்னவர்களுக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரை நிமிர்ந்து நிற்கத்தக்க எங்கள் மேல் பின்மாரின் மழையை கர்த்தர் பெய்ய பண்ணுவீராக. ஒரு நரி ஏறினால் என்ன ஸ்தோத்திரம், அது உடைந்து விடும் என்று சொல்லி எங்களை ஏளனம் பண்ணினவர்களுக்கு முன்பாக, எங்கள் விசுவாச ஏளனம் பண்ணினவர்களுக்கு முன்பாக, அப்பா ஸ்தோத்திரம், சத்ருவானவன் எங்களை ஆண்டவரை எப்பொழுது விழ பண்ணலாம் என்று சொல்லி அவன் முந்தி யோசித்துக் கொண்டிருக்கிறதான இந்த காலகட்டத்தில், அப்பா ஸ்தோத்திரம், இன்றைக்கு நூதனமான காரியங்கள் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நூதனமான விதத்துல வாலிபர்கள் விழுந்து கொண்டிருக்கிறாங்க. நூதனமான விதத்துல விசுவாசி விழுந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சிறு பிள்ளைகள் விழுந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு நரி ஆண்டவரே சுவற்றின் மேல் ஏறிக்கொண்டிருக்கிறது அல்லவா. அந்த நரி ஏறினாலும் ஆண்டவரே விசுவாச சுவர் உடையாதபடிக்கு ஒரு மலையை கர்த்தர் பெய்ய பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேளுங்க தேவ சமூகத்தில், ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே விசுவாசத்தின் மேல எது ஏறினாலும், எங்கள் ஜெப வாழ்க்கையில எது ஏறினாலும், எங்க குடும்பத்துல எது ஏறினாலும் அது உடைந்து போகாதபடிக்கு
ஆண்டவரை நாங்கள் நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக தேவன் எங்களை நிமிர பண்ணுவீராக, எங்களை துளிர்க்க பண்ணுவீராக, எங்கள் மேல பின்மாரின் மலையை பெய்ய பண்ணுவீராகன்னு சொல்லி தேவ சமூகத்துல கேட்கலாமா? எஸ் ஜீசஸ், இந்த 11வது நாள் ஒரு பின்மாரின் மலை பெய்ய பண்ணட்டும், ஒரு பின்மாரின் மலை ஒவ்வொரு மேல் பெய்யட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை உணர்ந்து கொள்ள உதவி செய்வீராக. அப்பா ஸ்தோத்திரம். அன்றைக்கு கர்த்தர் நீர் தொட்டு நீர் சுகமாக்கினதான அந்த குருடனை போல அப்பா இன்றைக்கு சிலருடைய வாழ்வு திரும்ப சுகமாக மாற ஜெபிக்கிறோம்ப்பா. சுக வாழ்வு ஆண்டவரே மீண்டும் திரும்பி வர உதவி செய்வீராக. ஆண்டவரே பிறவி குருடனாய் இருந்தாலும் கர்த்தர் தொடும் பொழுது அங்கு ஒரு வாழ்வு மீண்டுமாய் ஆண்டவரே மறுமலர்ச்சியாய் மாறியது போல அப்பா இந்த 11வது நாள் சிலருடைய வாழ்க்கையில மீண்டும் மகிழ்ச்சி திரும்பட்டும், மீண்டும் சந்தோஷம் திரும்பட்டும், ஆசீர்வாதம் திரும்பட்டும், நன்மை திரும்பட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். காத்திருக்கிற காரியங்கள் முடிவுக்கு வரட்டும். ஆண்டவரே நன்மையை வர பண்ணுவீராக, நன்மையை வர பண்ணுவீராக. கண்கள் திறக்கப்படட்டும், நன்மையானதை பார்க்கட்டும். தேவன் வைத்திருக்கிற நன்மையை கண்கள் காணட்டும், தேவன் வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதத்தை கண்கள் காணட்டும். ஆம் ராஜா, நீங்க தொட்டு அவன் வாழ்க்கையை சுகமாய் மாற்றியது போல, அவன் வாழ்க்கையில ஒரு புது அனுபவத்தை கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு காரியத்தை செய்வீராக. எஸ், தேவ சமூகத்துல கேட்கலாம். தேவனே எங்கள் மேல் பின்மாரி மலையை பெய்ய பண்ணுவீராக, பின்மாரி மலையை பெய்ய பண்ணுவீராக ராஜ், பின்மாரி மலையை பெய்ய பண்ணுவீராக ராஜ். ஓ ஜீசஸ், உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சுத்த ஆவியானவரே, உம்முடைய கிருபை கரம் எங்களோடு வரட்டும். நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்க. அன்று ஸ்தோத்திரம். ஜனங்கள் அனைவரும் தேவ சமூகத்துக்கு முன்பாக உற்சாகமாய் செயல்பட்டவர்கள் தான், ஒரு காலத்தில் உற்சாகமாக செயல்பட்டவர்கள் தான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று உற்சாகமாக செயல்பட்டவங்க தான், கர்த்தருக்காக வைராக்கியமாக செயல்பட்டவங்க தான், ஓடி ஓடி ஊழியம் செஞ்சவங்க தான், விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணவங்க தான், தேடி தேடி வேதத்தை வாசித்தவங்க தான். ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிப்பதற்கு முதலாளாய் வந்தவர்கள் தான். ஆனால் ஒரு காலம் ஒருவன் சொன்னான், ஒரு நரி ஏறினால் அது விழுந்து விடும் என்று. அவன் சொன்னதை கேட்டு அவர்கள் அப்படியே தங்கள் காரியத்தை நிறுத்தி விட்டார்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் கர்த்தருடைய சமூகத்தில் அநேக காரியத்தை நிறுத்திட்டோம்ல. யாரோ ஒருத்தன் சொன்னதுக்காக நான் கர்த்தருடைய வேலையை நிப்பாட்டிட்டேன்ல, நான் கர்த்தருடைய காரியத்தை நிப்பாட்டிட்டேன்ல. சொல்லுங்க தேவ சமூகத்தில், எவனோ சொன்னதுக்காக நான் ஏன் ஆண்டவரே உங்க வேலையை நிப்பாட்டணும்? யாரோ பரியாசம் பண்ணதுக்காக, யாரோ பழிச்சொல் பேசினதற்காக நான் ஏன் ஆண்டவரை உம்முடைய வேலையை நான் நிறுத்தணும்? உம்முடைய வேலையை நான் ஏன் ஆண்டவரை நிறுத்தணும்? நான் மீண்டும் தொடர பின்மாரி மலையை பெய்ய பண்ணுவீரார். நாங்கள் மீண்டும் தொடர எங்கள் மேல் பின்மாரி மலையை பெய்ய பண்ணுங்கப்பா. நான் சத்தமாய் ஜெபித்த காலங்கள் எல்லாம் மறைந்து விட்டது. நான் சத்தமாய் ஆராதித்த காலங்கள் மறைந்து விட்டது. நான் அபிஷேகத்தில் நிறைந்து தேவனை ஆராதித்த காலங்கள் அனைத்தும் மறைந்து விட்டது. என் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் மறைந்து விட்டது. என் வாழ்க்கையில் உபவாசம் மறைந்து விட்டது. ஏன்? ஒருவன் சொல்லினான் ஒரு நாள், நீ பண்ணுகிற அனைத்தும் ஒரு நரி ஏறினால் இடிந்து விழும் என்று சொன்னதற்காக நான் நிறுத்தினதை நான் மீண்டும் தொடர பின்மாரியின் அபிஷேகம் ஆண்டவரே அந்த மழை என் மேல் பெய்ய பண்ணுவீராக. தாகத்தோடு தேவ சமூகத்தில் பின்மாரின் மழை என் மேல் பெய்யட்டும். அன்று எப்படி நீங்கள் பிரயாசப்பட்டு பூமியின் மேல் சகல விதைகளையும் பூண்டுகளையும் நீங்கள் புதைத்து அவைகள் முளைக்கவில்லை என்று நினைத்தவுடனே ஸ்தோத்திரம் அதை பார்த்து அதற்காக ஒரு பனித்துளியை பெய்ய பண்ணினது போல இன்று நாங்கள் மீண்டும் எழும்ப விரும்புகிறோம்.
நான் துளிர்க்க விரும்புகிறேன், நான் துளிர்விட விரும்புகிறேன், நான் அடையாளமாய் மாற விரும்புகிறேன், நான் தேவனுக்கு முன்பாக நிற்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். என் மேல மீண்டும் அந்த மழையை பெய்ய பண்ணுங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஸ், தாகத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம்ப்பா. யாரோ சொன்னதுக்காக நான் நிறுத்தின சகலமும் மீண்டும் இந்த 11வது நாள் தொடங்கப்படுவதாக, அதை மீண்டும் கர்த்தர் தொடக்கி வைக்க உதவி செய்யுங்கப்பா. நான் தைரியத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு நான் கர்த்தருடைய காரியத்தை தொடருவதற்கு ஏற்ற பலனை, அந்த பின்மாறி கால மழையை என் மேல் பெய்ய பண்ணுவீராக, சபையின் மேல பெய்ய பண்ணுவீராக. இன்றைக்கு சபையில் அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அமர்ந்து விட்டார்கள்ப்பா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அமர்ந்து விட்டது, ஆவிக்குரிய வாழ்க்கை அமர்ந்து விட்டது. மீண்டும் எழும்ப பண்ணுவீராக, மீண்டும் எழும்ப பண்ணுவீராக. ஆதியில் கொண்ட அன்பை மீண்டுமாய் கர்த்தர் உள்ளத்துக்குள் நிரப்புவீராக. ஆதியில் கொண்டிருந்த வைராக்கியத்தை மீண்டும் உள்ளத்துக்குள் நிரப்புவீராக. ஜப வைராக்கியம், உபவாச வைராக்கியம், வேத வைராக்கியம், ஊழிய வைராக்கியம், சத்தியத்தின் மேல் இருந்த வைராக்கியம் மீண்டும் எழும்பட்டும்பா, மீண்டும் எழும்பட்டும்பா, மீண்டும் எழும்பட்டும்பா. அனலுள்ள வாழ்க்கைக்கு சபை திரும்புவதற்கு அந்த பின்மாறி கால அனலுள்ள மழை ஆண்டவரே சபையின் மேல் பெய்ய பண்ணுவீராகன்னு ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தில் மீண்டுமாய் கர்த்தர் அப்படிப்பட்ட மழையை பெய்ய பண்ணுவீராகன்னு ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட மழை பெய்ய பண்ணுவீராகன்னு ஜெபிக்கிறேன். கிருபையா நடத்துங்கப்பா, கிருபையா நடத்துங்க. யாவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாவருடைய குடும்பத்திலையும், யாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு துளிர் விடுதலை காண செய்யுங்கப்பா, ஒரு துளிர் விடுதலை காண செய்யுங்க. எஸ், அது கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் கூட இருந்து உங்களை நடத்தட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒரு சில வார்த்தைகளை வேகமாய் தியானித்து நாம் தேவ சமூகத்திலிருந்து புறப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு நன்றாக பழக்கமான ஒரு வேத பகுதி தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதன் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 20. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆவியானுடைய வார்த்தை அது ஜீவனும் சத்தியமும் நிறைந்தது. இதோ இந்த மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது, அடியேன் உம்முடையவர். எங்களோடு கர்த்தர் பேசு, எங்களோடு கர்த்தர் பேசு, எங்களோடு கர்த்தர் பேசு. தொடர்ந்து உமது கிருபையை நடத்து, கிருபையில் நடத்து, கிருபையில் நடத்து. கேட்கிற எவனும் எவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாய் மாற கர்த்தர் உதவி செய்ய தொடர்ந்து கிருபையில் நடத்து. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் ஸ்தோத்திரம். சபையார் யாவரும் சேர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதன் 28ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? நான் உன்னை காத்து
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் தியானிக்கிற வார்த்தை என்னவென்றால், திரும்ப வரப்பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் யாக்கோபை பார்த்து, யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது யாக்கோபோடு பேசின ஒரு உன்னதமான வார்த்தை என்னவென்றால், ஸ்தோத்திரம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். அப்ப ஸ்தோத்திரம், கர்த்தர் யாக்கோபோடு பேசின ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ எத்தனை தூரத்திற்கு போயிருந்தாலும் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். அப்ப நம்ம தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், திரும்ப வர பண்ணுவார். என் வாழ்க்கையில் கர்த்தர் எதையெல்லாம் திரும்பி கொண்டு வரணும்? என் வாழ்க்கையில கர்த்தர் எவற்றையெல்லாம் திரும்பி கொண்டு வரணும்? எதையெல்லாம் நான் திரும்ப பெற்றுக்கொள்ள விரும்புறேன்? நான் எதெல்லாம் திரும்ப நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் ஸ்தோத்திரம், மறுபடியும் அந்த இடத்திற்கு போனா, நான் மீண்டும் இந்த காரியத்துல நின்னா, நான் மீண்டும் இந்த ஸ்தானத்துல நின்னா, அது எவ்வளவு அருமையா இருக்கும், அது எவ்வளவு பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லி நாம் நிறைய காரியத்தை விரும்பலாம். அந்த அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில திரும்பி வருவதற்கு நாம் தேவ சமூகத்தில் இந்த 11வது நாள் தேவ சமூகத்தை நோக்கி நாம் காத்திருக்க போகிறோம். எதற்காக? திரும்ப வர பண்ணுங்க ஆண்டவரே. அநேக காரியங்கள் திரும்பி வர வேண்டும், ஆனால் திரும்பி வராத காரியங்கள் எத்தனையோ நின்று கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் எத்தனையோ இன்னும் நின்று கொண்டிருக்கிறது. எனக்கு வர வேண்டிய நன்மைகள் இன்னும் நின்று கொண்டிருக்கிறது. அது எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆனா யாக்கோபுக்கு கர்த்தர் அநேக வெகுமதியை வைத்திருக்கிறார், அநேக நன்மையை வைத்திருக்கிறார், அநேக கிருபைகள் வைத்திருக்கிறார், அவனுக்கென்று பெரிய செல்வாக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா இது அனைத்தையும் விட்டு போய் யாக்கோபு எப்படிப்பட்ட மனிதனாய் இருக்கிறார்? தனி மனிதனாக, ஒன்றும் இல்லாதவராக, மாற்று வஸ்திரம் இல்லாதவராக, இருக்க இடமில்லாதவராக, ஸ்தோத்திர சாப்பிட உணவில்லாதவராக, தாகத்துக்கு தண்ணி இல்லாதவராக, இப்படி எந்த ஒரு நன்மையும் இல்லாத வெறுமையான ஒரு மனுஷனாக யாக்கோபு இருக்கும் பொழுது கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், உன் சுக வாழ்வுக்கு உன்னை மறுபடியும் திரும்பி வர. ஏன்னா யாக்கோபு தன் தகப்பன் வீட்டில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார்னா, நல்ல வாழ்க்கை. ஸ்தோத்திரம். பொதுவாவே ஒரு வீட்டில் அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்தா வெளியில இருந்து நிறைய பொருள் உள்ள வரும். அதுவே அம்மாவுக்கு சின்ன பொருளா இருந்தா வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பொருளும் வயிற்றுக்குள்ள போகும். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம், அம்மா என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் செஞ்சு பிள்ளைக்கு ஆசாசியா ஊட்டிக்கிட்டே, அப்பா வாங்கிட்டு வருவார், அது ஒரு ஓரமா இருக்கட்டும். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைக்கு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? பிள்ளை சாப்பிட்டோம், பிள்ளை நல்லா இருக்கட்டும், பிள்ளை ஆரோக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தாங்க. அப்ப தகப்பன் வீட்டுல யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, செழிப்புள்ள வாழ்க்கையா இருந்துச்சு. அவன் கஷ்டப்படாத வாழ்க்கையே வாழ்ந்தான். இன்னொன்று, அவன் வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்த மனுஷன். ஏசாவாவது வேட்டையாட வெளியில அப்ப போவார், ஆனா யாக்கோபு அதுக்கும் போக மாட்டார். அவர் வீட்டுக்குள்ளேயே கூடாரவாசியாகவே என்ன பண்ணாரு? வாழ்ந்த மனுஷன். ஆனா கூடாரவாசியா வாழ்ந்த மனுஷன், தாயின் மடியிலே வளர்ந்த மனுஷன், தகப்பனோடு வளர்ந்த மனுஷன் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு? ஒன்றுமே இல்லாத வெறுமையான ஸ்தோத்திரம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப கர்த்தர் அங்க யாக்கோபுக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார்? தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்றால் தேசம் மாத்திரமாக குறிப்பிடப்படவில்லை. இன்று நீ எதையெல்லாம் விட்டு நீ போய் கொண்டிருக்கிறியோ, எந்த நன்மையை, எந்த ஆசீர்வாதத்தை, உனக்கென்று வர வேண்டிய அனைத்தையும் நீ இப்ப விட்டு போய்கிட்டு இருக்கிற. இளையகுமாரனை போல சுருட்டிக்கிட்டு யாக்கோபு என்ன பண்ணல? இந்த இளையகுமாரன் போகிறான். அந்த இளையகுமாரன் தான் சுருட்டிட்டு போனாரு. இந்த யாக்கோபு என்கிற இளையகுமாரன் சுருட்டிட்டு போல, விட்டுட்டு போனார். இன்னைக்கு சில காரியத்தை நாம விட்டுட்டு வந்திருப்போம், சில நன்மையை விட்டுட்டு வந்திருப்போம். ஏன்? கர்த்தருக்காக நான் வாழ வேண்டும், இந்த நன்மை எனக்கு வேண்டாம், இந்த உறவு எனக்கு வேண்டாம், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி சிலர் தேவனுக்காக சில காரியத்தை விட்டு வந்திருப்போம். இங்க யாக்கோபு இங்கு ஸ்தோத்திரம் நிறைய நன்மையை விட்டுட்டு இங்க போய்கிட்டு இருக்கும்போது யாக்கோபுக்கு தரிசனமாகிறார். யாக்கோபு கர்த்தர் நிமித்தமாகலாம் போகல, தாய் தகப்பன் சொன்னதனால போனார். ஆனாலும் கர்த்தர் யாக்கோபை சந்தித்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ உன் தாயும் தகப்பனும் சொல்லி போகிற நீ நினைக்கிற, இது உன் தாயும் தகப்பனும் எடுத்த முடிவல்ல, நான் உன்னை அங்க அனுப்ப சித்தம் வைத்தபடியினால் நீ இன்றைக்கு இந்த பிரயாணத்துல என்ன பண்ற இருக்கிற. ஆனாலும் உனக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, உன்னைய மீண்டும் திரும்பி வர பண்ணுவேன், உன்னைய மீண்டும்
திரும்பி வர பண்ணுவேன். எதற்கு தெரியுமா? நீ சுகமான வாழ்க்கைய நீ அனுபவிப்பதற்காக உன்னை மறுபடியும் நான் திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் தமது சொப்பனத்தை முடிக்கிறார். அங்க யாக்கோபு திரும்ப ஆரம்பிக்க 21ஆம் அதிகாரத்துல, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு. இங்கு கர்த்தர் எதை சொல்லுகிறார்? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், தேசம் என்று இங்கு குறிப்பிடப்பட்டது. இங்க யாக்கோபு சொல்ற தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணினார். அப்படி என்றால் யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நான் இப்படிப்பட்டதான ஒரு கொடுமையின் வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு வேணும். நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிறது, இந்த கொடுமையின் வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு சுகமான, எனக்கு ஒரு அமைதியான, எனக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கை வேணும். யாக்கோபு அதை தான் கேட்கிறாரு. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அப்ப யாக்கோபும் கேட்கிறது, எனக்கு சமாதானம் வேணும். இந்த பிரயாணத்துல எனக்கு சமாதானம் கிடையாது. நான் என் முழு மனசோட நான் போகல. என் லாபான் வீட்டுக்கு, என் மாமனார் வீட்டுக்கு நான் முழு மனசோட போகல. என் தாயும் என் தகப்பனும் சொன்னதால நான் போறேன். எனக்கு சமாதானம் வேணும். இந்த சமாதானத்துக்காக அவர் எத்தனை வருஷமா காத்திருக்காருன்னா 22 வருஷமா என்ன பண்றாரு? காத்திருக்கிறார். ஏன்னா ராகேலுக்காக 7 வருஷம், அவங்க அக்காவுக்காக 7 வருஷம், அவர் விருப்பப்பட்டு ஒரு 7 வருஷம், இப்படியே 22 வருஷத்தை என்ன பண்ணிட்டார்? ஓட்டிட்டார். இப்ப அவர் 22 வருஷமாக தன் மாமனாரோடு இருந்து, மாமனார் வீட்டோடு இருந்து அவர் தன் வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது சோதரம் ஒரு நாள் ஒரு யோசனை வருது. எனக்காக என்ன இருக்கு? எனக்காக 21 வருஷம் நான் உழைச்சிருக்கிறேன். எனக்காக என்ன இருக்கு? 21 வருஷம் நான் வேர்வை சிந்தி இருக்கிறேன். 21 வருஷம் நான் காவல் காத்திருக்கிறேன். 21 வருஷம் நான் பிரயாசப்பட்டு இருக்கிறேன். நான் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன? யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது ஜீரோவா இருக்காரு. ஏன்னா தன் தகப்பன் வீட்டில் அவர் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சது கிடையாது. ஆனா மாமனார் வீட்டுக்கு வந்த உடனே இவ்வளவு செய்யறாரு. செஞ்சு திரும்பி பார்க்கிறாரு, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கையிருப்பு எவ்வளவா இருக்கு? ஜீரோ. வெறுமையா இருக்கிறார். வெறுமையா இருக்கிற யாக்கோபை பார்த்து ஸ்தோத்திரம், யாக்கோபுக்கு ஒரு என்ன வருது? மாமனார்ட்ட போய் கேட்கிறார், மாமனாரு என்னைய எனக்கு ஆசீர்வாதம் வேணும். எனக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கும் மனைவி இருக்கிறாங்க, எனக்கும் ஒரு வீடு இருக்கு, என் பிள்ளைங்களுக்கு ஒரு எதிர்காலம் வேணும், எனக்கு நன்மையை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அங்க மாமனார் நக்கலான ஒரு பதில் சொன்னார். அந்த காரியம் நமக்கு தெரியும். புள்ளி வச்சது உனக்கு, புள்ளி இல்லாது எனக்கு அப்படின்ற சொல்லி ஒரு வாக்குவாதத்துல வந்தார். இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அடுத்த நாள் காலையில யாக்கோபு தன் மாமனாரோடு பேச போகும் பொழுது மாமனாருடைய முகத்தை யாக்கோபு பார்க்கிறாரு. மாமனாருடைய முகம் எப்படிப்பட்ட முகமா இல்லை, நேர்த்து இருந்தது போல இன்னைக்கு ஒரு முகம் இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை, என்கிட்ட இருக்கிற அனைத்துமே அது வெறுமையான நிறமுடையது, அதுல கலப்பு நிறம் என்பது கிடையாது. அதனால யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறது கிடையாதுன்னு ஒரு நம்பிக்கையில இருந்தாரு. ஆனா இங்க வந்து பார்த்தா அங்கு போட்ட அனைத்து குட்டிகளுமே எப்படிப்பட்ட கலப்புள்ள குட்டிகளா இருக்கு. இதை பார்த்தோன்னு லாபானுடைய முகம் மாறிடுச்சு. மாறி லாபான் ஒரு மூர்க்கமான பார்வையில பார்க்கறத யாக்கோபு பார்த்துட்டு அமைதியோட வராரு. கர்த்தர் யாக்கோபோடு என்ன பண்றாரு? பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுறாரு? 3வது வசனத்துல கர்த்தர் யாக்கோபை நோக்கி 31:3, ஆதியாகமம் 31:3, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். இங்க யாக்கோபோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நீ போ, நீங்க இந்த தேசத்துல நீ இருக்க வேணாம், நீ கிளம்பு. எப்ப பேசுறாரு? 22 வருடங்கள் கழித்து. 21 வருடங்கள் அது எண்ணிக்கையில வருது, 22 இருந்திருக்கலாம். அப்ப சுமார் 21 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை சோதரர் யாக்கோபுக்கு நேரா வருது. நீ அன்றைக்கு கேட்ட பத்தியா ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை வேண்டும் என்று, அதை இன்றைக்கு தர, நீ திரும்ப உன் தேசத்துக்கு என்ன பண்ணு, போ. அப்ப ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மோடு ஒரு வார்த்தையை பேசி இருப்பார் என்றால் அந்த வார்த்தையின் ஆண்டுகள் மாறி இருந்தாலும், அந்த வார்த்தைகளுக்கு நாட்கள் கடந்திருந்தாலும், அந்த வார்த்தைகளுக்கு இடங்கள் பெயர்க்கப்பட்டு போயிருந்தாலும், கர்த்தர் பேசின வார்த்தை அது உண்மையா இருக்கிற பட்சத்தில் அவர் மீண்டும் நம்மை திரும்பி வர பண்ணுவார். எங்கே? என் சுக வாழ்வை துளிர்க்க வைக்கும்படி அவர் நான் இருக்கிற இடங்களிலிருந்து என்னை மீண்டும் சமாதானத்துக்கு நேராக, என்னை மீண்டும் சுகத்துக்கு நேராக, என்னை மீண்டும் ஆசீர்வாதத்துக்கு நேராக, என்னை மீண்டும் நன்மைக்கு நேராக அவர் திரும்பி வர பண்ணுவார்.
அப்ப யாக்கோபோடு கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை, நீ மீண்டும் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு நான் உன்னை சந்தித்த இடத்துக்கு நீ என்ன பண்ணு, திரும்பு. அங்க அதோடு மாத்திரம் நிறுத்தல. மீண்டும் 13வது வசனத்துல அங்க இன்னொரு வார்த்தை வருது. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே, எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே, உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு, இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். தேசத்துக்கு திரும்பி போ என்றார். அப்ப கர்த்தர் மீண்டுமாக யாக்கோபோடு பேசுகிறார். இரவு நேரத்தில் பேசுகிறார், சொப்பனத்தில் பேசுகிறார். என்ன தெரியுமா பேசுகிறாரு? யாக்கோபே, நீ இங்க இருக்க கூடாது. இத்தனை ஆண்டுகள் நீ இங்க இருக்க நான் உனக்கு அனுமதி கொடுத்தேன். இதுக்கப்புறம் நீ இங்க இருப்பதற்கு உனக்கு சரியான அனுமதி கிடையாது. நீ இப்பவே புறப்பட வேண்டும். எங்க தெரியுமா புறப்படணும்? உன் தேசத்திற்கு. அது எந்த இடத்துக்கு தெரியுமா? நீ ஒரு தூணுக்கு அபிஷேகம் பண்ணின பத்தியா, அந்த இடத்துக்கு நீ திரும்ப வா. இப்ப கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை என்னன்னா, நான் புறப்பட ஆயத்தம் என்றால் என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆயத்தம். ஏன்னா இங்க யாக்கோபு மாமனார் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. யாக்கோபு மாமனார் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. லாபான் கிட்ட கெஞ்சுறாரு, லாபானே எனக்கும் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை தாரும். நான் உழைத்த என் சம்பாத்திய ஊதியத்தை எனக்கு தாரும். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அதை சோதரர் கவனிக்கும்படி எனக்கு நன்மையை தாரும். அப்ப தாரும் என்று யார்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறா? யாக்கோபு லாபான் இடத்துல கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா யாக்கோபுடைய ஆசீர்வாதம் நமக்கு நல்லாவே தெரியும். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அது ஒண்ணு. ரெண்டாவது, யாக்கோபுக்கென்று ஒரு பங்கு. ஏன்னா ஆபிரகாம் எப்படிப்பட்ட நபரா இருக்காரு? அவர் செல்வ சீமானா இருக்காரு. ஏன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ராஜாக்களே பொறாமைப்படுகிற ஆசீர்வாதம். ஈசாக்குடைய ஆசீர்வாதம் 100 மடங்கு ஆசீர்வாதம். அவருடைய மகனா இருக்கிற யாக்கோபுக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்? சும்மா ஒரு கணக்குக்கு தான் சொல்றேன். எவ்வளவு சொத்து வச்சிருப்பார் அவர். செல்வ சீமான்னு ஆபிரகாமுடைய பேரு. 100 மடங்கு பலனை பெற்றவன் ஈசாக்குக்கு பேரு. ஒரு சொந்த கிணறு வச்சிருந்தாங்க. போற இடத்துலலாம் அவங்க கிணறு வச்சிருந்தாங்க. அப்ப அவ்வளவு செல்வ சீமானா இருந்த ஒரு மனுஷன், செல்வாக்கு நிறைந்த மனுஷன் இப்ப எப்படிப்பட்ட நபரா இருக்காரு? தன் குடும்ப பிழைப்புக்கு கெஞ்சி கொண்டிருக்கிறார். தன் குடும்பம் பிழைக்க வேண்டும் என்று, தன் குடும்பத்துக்கு ஒரு ஊதியம் வேண்டும் என்று, தன் குடும்பம் வாழ்வடைய வேண்டும் என்று, எனக்கு ஒரு பெயர் வேண்டும் என்று சொல்லி அங்க யாக்கோபு கெஞ்சி கொண்டிருக்கிறாரு. ஆனா ஸ்தோத்திரம், அந்த கெஞ்சலை லாபான் கொஞ்சம் கூட பொறுப்பெடுக்கல. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நிற்கிறார். இன்றைக்கு நாம் யார்கிட்டலாம் கேட்டோம்? சிலர்கிட்ட உதவி கேட்டிருப்போம். சிலர்கிட்ட கொஞ்சம் காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சில உதவி கேட்டிருப்போம். சிலர் நம்மளை கெஞ்ச விட்டுருப்பாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கு. நான் யாரிடத்திலெல்லாம் என்னை கெஞ்ச விட்டார்களோ, யாரெல்லாம் என்னை கெஞ்ச வைத்தார்களோ, நன்மைக்காக என்னை கெஞ்ச வைத்தார்களோ, ஆசீர்வாதத்துக்காக கெஞ்ச வைத்தார்களோ, ஒரு உதவிக்காக கெஞ்ச வைத்தார்களோ, கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கு. பார்த்து அந்த ராத்திரியில கர்த்தர் பேசுறார், நீங்க இருக்க வேணாம், கிளம்பு. நீங்க இருக்க வேணாம், கிளம்பு. எப்படி போவேன்? உன் தேசத்துக்கு நீ போ. உனக்கு வேண்டிய நன்மையை அங்க நான் வச்சிருக்கேன். இப்ப ஸ்தோத்திரம், நாம் கேட்கிறோம், என் சுக வாழ்வு துளிர்க்க வேண்டும், எனக்கு நன்மை வேண்டும், கர்த்தரின் பட்சமாய் திரும்ப வேண்டும் என்று. கர்த்தர் இந்த 11வது நாள் நம்மை நோக்கி திரும்ப அவர் ஆயத்தமா இருக்கார். நானும் திரும்ப ஆயத்தம் என்றார், என் தேசத்துக்கு போக ஆயத்தம் என்றார். ஏன்னா யாக்கோபுக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? ஏசா விட்டு வைக்க மாட்டான் என்னை அப்படின்னு. நாம் சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில ஆபத்துகளை கடந்து போய் தான் ஆகணும். நான் இஸ்ரவேலுக்குள்ள, நான் எருசலேமுக்குள்ள போகணும்னா, நான் ஈசாக்குடைய வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா நான் யாரை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணணும்? ஏசாவை பார்க்காம நான் உள்ள போக கூடாது, போக முடியாது. அதனாலேயே சில நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக சில போராட்டங்களை நான் என்ன பண்றது இல்லை, ஏற்றுக்கொள்றது இல்லை. நன்மையை பெற்றுக்கொண்ட நினைக்கிற நான் தீமையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது எப்படி? யோபு கேட்கிறார். நன்மையை பெற்றுக்கொண்ட நான் தீமையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது எப்படி? அப்ப ஸ்தோத்திரம், இப்ப யாக்கோபு தன் தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் யாக்கோபுக்கு முன்பாக ஒரு போராட்டம் இருக்கு. அது என்ன போராட்டம்? அவன் ஏசாவை கடந்து போக வேண்டும்.
இல்லை என்றால் அவன் ஏசாவை சந்திக்க வேண்டும். இல்லை, மூன்றாவது அவன் ஏசாவோடு போராட வேண்டும். இது மூன்றையும் யாக்கோபு செய்யாமல் தகப்பன் வீட்டுக்கு போக முடியாது. இன்றைக்கும் எனக்கு முன்பாக இருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை, எனக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதத்தை, எனக்கு முன்பாக இருக்கிற சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் என்றால் நான் சிலரை சந்திக்க வேண்டும், நான் சிலரை கடந்து போக வேண்டும், நான் சிலரோடு போராட வேண்டும். இது மூன்றும் இல்லாமல் எனக்குரிய நன்மையை நான் பெற்றுக்கொள்வது கடினம். யாக்கோபோடு கர்த்தர் பேசிட்டார், உடனே யாக்கோபுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சா? இல்ல. யாக்கோபு புறப்பட்டு தன் மனைவிகளை கூட்டிக் கொண்டு, தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு, இரவு நேரத்தில் கர்த்தர் அழைத்தபடி அவர் என்ன பண்றாரு? புறப்பட ஆரம்பிக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், 32ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிக்கலாமா? பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வன் என்று என்னோடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. எங்க வந்துட்டாரு? தேவன் தனக்கு சொன்ன இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டார். ஸ்தோத்திரம். நான் நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா சிலரை நான் எதிர்த்து போக ஆயத்தமா இருக்கும். எதிர்த்து போகணும். எதிர்த்து போகும் பொழுது அவன் என்னை என்ன செய்ய போகிறான்? பிசாசினை என்ன செய்வான்? சத்துருவன் என்ன செய்வான்? உலக மனிதன் என்ன செய்வார்கள்? என் ஸ்தானத்துக்கு என்னை அவர் திரும்ப வர பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார் என்றால் அவர் நிச்சயம் வைப்பார். எதிர்க்க ஏசா வந்தால் எனக்கு தைரியம் இருந்தா போதும், அவனை கடந்து போக தைரியம் இருந்தா போதும், அவனை சந்திக்க தைரியம் இருந்தா போதும், அவன் கூட கொஞ்ச நேரம் போராட எனக்கு பலன் இருந்தா போதும், மீதியை கர்த்தர் பார்த்துக்குவார். ஏசாவை சந்திக்கும் பொழுது யாக்கோபு சில வெகுமதியை ஃபர்ஸ்ட் கொடுத்தார். ஆனா ஏசா இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்வான்னு யாக்கோபு என்ன பண்ணல? எதிர்பார்க்காத ஒன்றை அன்றைக்கு கர்த்தர் யாக்கோபுக்காக செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? ஏசா நிற்கிறார், யாக்கோபு நிற்கிறார், சகோதரர்கள் இருவரும், ஒரு தாய் வயிற்றில் பிறந்த இரு சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து நிற்கும் பொழுது இவனுக்கு உள்ள பயம், உள்ள நடுங்கி கொண்டு இருக்கிறான். எங்க ஸ்தோத்திரம், மூர்க்கமானவன் பட்டயத்தை எடுத்து கழுத்துல குத்தி போடுவானோ, வெட்டி போடுவானோ அப்படின்னு இவன் பயப்படுறான். ஆனா இவன் பயந்தபடி கர்த்தர் அவனுக்கு நடத்தல. கர்த்தர் அவனுக்கு கிருபையா ஒரு காரியம் செஞ்சாரு. அவன் யாரை மேற்கொள்ளணுமோ, அவன் யாருக்கு பயந்தானோ, அவன் யாருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி 21 வருஷங்கள் கஷ்டப்பட்டானோ, அவன் வந்து நின்று தன் சகோதரன் என்று கட்டி தழுவி தன் பாசத்தை காண்பித்து பகையை மறந்தவனாய் அங்கு நின்றான். நான் இப்படி ஒரு சொல்ல விரும்புறேன். நான் நினைக்கிறேன் அவன் என்னைய கொல்லுவான் என்று, நான் நினைக்கிறேன் அவன் என்னைய விரட்டுவான் என்று, நான் நினைக்கிறேன் அவன் என் கூட போராடுவான் என்று, நான் நினைக்கிறேன் அவன் என் கூட யுத்தம் பண்ணுவான்னு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துரு இடத்துல எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? சமாதானமாய் இருப்பார்கள் என்று. அப்ப நான் போவேன் என்றால் எனக்கான சமாதானத்தை எனக்கு முன்பாக என் தேவன் வைத்திருக்கிறார். நான் போக தயாரா இருந்தா போதும். போவதற்கு முன்பாகவே வீட்டுக்குள்ள உட்காந்து போர்வையை போத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள மனைவி கிட்ட பேசும்போது, பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது, நண்பர்கள்ட்ட பேசும்போது, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியல, எனக்கு இப்பவே பயத்துல சோத்திரம் அப்படியா இருக்கு இப்படியா இருக்குன்னு நம்ம வீட்டுக்குள்ள புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இது போல புலம்பல் யாருக்கு இருந்திருக்கும்? யாக்கோபுக்கு இருந்திருக்கும். ஐயோ லாபான் கிட்டையா தப்பிச்சிடலாம், எங்க அண்ணன் ஏசா இருக்கானே, அப்பவே முருக்கம் பிடிச்சவன் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு தெரியல, அவனுக்கு பிள்ளைங்க பிறந்திருக்கும், அவன் பிள்ளைங்கள்ட்ட என்னைய பத்தி என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல, போனா அவன் இங்க என்னை சேர்த்துக்குவாங்களா இல்ல கல்லை கொண்டு அடிப்பாங்களா தெரியலையே. இப்படி பல எண்ணங்கள் யாக்கோபுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் போ போ, திரும்ப உன் ஸ்தானத்துக்கு நீ வரணும், திரும்ப உன் இடத்துக்கு நீ வரணும், உன் தகப்பனுக்கு உன்னால சில காரியம் நடக்கணும், நீ வா வான்னு கூப்பிட பொழுது அவன் மீண்டும் திரும்பி வந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். யாக்கோபு லாபான் வீட்டில் இருக்கப்ப பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை விட அவன் மீண்டும் தன் சொந்த தேசத்துக்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவன் அதுக்கு அந்த அந்த பிரயாணத்துல தன்னை ஒப்பு கொடுத்து அவன் வந்ததுக்கு அப்புறமா கர்த்தர் இன்னும் அவனை ஆசீர்வதித்தார். அப்ப நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, என் சுக வாழ்வு இன்னும் துளிர்ப்பதற்கு நான் எங்க வரணும்? தேவன் என்னை திரும்பி வர பண்ணுகிற இடத்துக்கு நான் திரும்பணும்.
அது எந்த ஸ்தானமா இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும், எந்த உறவுகளா இருந்தாலும், நான் திரும்ப தயாரா இருந்தா அவர் எனக்கான நன்மையை திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு வேதாகமத்தில் ஒரு மனுஷங்க இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலரை மாத்திரம் சொல்றேன். கர்த்தருக்கு சித்தமான இன்னைக்கு பிரசங்கம் முடியும், இல்லைன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், தொடரலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 7வது வார்த்தையை ஒருவர் வாசிங்கல. 11:7. நியாயாதிபதிகள் 11:7. எப்தா என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து அங்க சில வார்த்தைகள் போடப்பட்டிருக்கும், வாசிக்கலாம். அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடே யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம். இந்த தேவ மனுஷனை குறித்து சொல்லணும்னா, இந்த 11ஆம் அதிகாரத்தின் முதல் ஒரு 5 வசனங்களை நீ குறித்து வச்சுக்கங்க. தன் சகோதரர்களால், தன் சொந்த சகோதரர்களால் அவமானப்படுத்தப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த எப்தா. இவர் எப்படிப்பட்டவர்? இவர் பராக்கிரமசாலி. இவர் பராக்கிரமசாலி. இவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமில்லை. அந்த அளவுக்கு நல்ல பலம், நல்ல கிருபை, நல்ல தைரியம். ஆனால் இவனை என்ன வார்த்தையில சொல்லி விரட்டினாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். அங்க எப்படி போட்டிருக்குன்னா, 2வது வசனத்தின் பிற்பகுதியில, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அது எப்படி சொன்னாங்க? அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கும் எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரமில்லை, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரமில்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். இங்க ஒரு மனுஷனை சொல்லக்கூடாத வார்த்தைகளை, உறவுகளை சொல்லி இங்க இவர்கள் தீட்டுப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க. இவனும் துக்கத்தோடு அந்த வீட்டை விட்டு அவன் புறப்பட்டு சுத்திர வனாந்திரத்துல வாழ்வதற்கு பழகி கொண்டவனாக அவன் போய் கொண்டு இருக்கிறான். அவன் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்குது. 7வது வசனத்துல வாசிச்சது போல, மீண்டும் கீலேயாத் குடிகள் இந்த எப்தாவை தேடி என்ன பண்ணார்கள்? வந்தார்கள். எதற்கு தெரியுமா வந்தார்கள்? அவனை திரும்பவும் அழைத்து கொண்டு போவதற்கு. அவனை திரும்பவும் அழைத்து கொண்டு போவதற்கு. நான் மீண்டுமாய் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புறேன். நம்மை பார்த்து அநேக வார்த்தையை பேசியிருக்கலாம், சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி திட்டிருக்கலாம், பேசக்கூடாத வார்த்தையை சொல்லி பேசியிருக்கலாம், அவமானப்படுத்தியிருக்கலாம். சோதரன் தாவீதுக்கு முன்பாக சிமை என்கிற ஒரு மனுஷன் எழும்பி வந்து மண்ணை தூவி இறைத்து சபித்தான், மண்ணை தூவி வீசி சபித்தான். நீ சவுலின் குடும்பத்தை கொன்று போட்டவன், உன் கரத்தில் ரத்தக்கரை இருக்கு, நீ தேவ மனுஷன் கிடையாது, நீ பிசாசு, அவன் இவன் சொல்லி மண்ணை எடுத்து எரித்து சபித்தான். வேதத்தில் நமக்கு சோத்திரம் படிப்பதற்கு நாகரிகமான சில வார்த்தைகளை மட்டும் போட்டிருக்கு. ஒரு மனுஷனை சபிச்சா எப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் போட்டு சபிப்பான்றது நமக்கு நல்லாவே தெரியும். நாகரிகம் கருதி பரிசுத்த ஆவியான சில வார்த்தையை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காரு? எழுதியிருக்காரு. அப்ப இன்னும் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தனை வார்த்தைகள் பேசி அவமானப்படுத்தப்பட்டு கழுத்தை பிடித்து வெளியே தள்ளப்பட்ட ஒருவனை பார்த்து அவர்கள் மறுபடியும் வந்து நிற்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நம்மை விரட்டி அடித்தவர்கள் மீண்டும் நம்மை தேடி வருவார்கள். தேடி வரும் பொழுது நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் திரும்பி வருவதற்கு நான் ஆயத்தம் உள்ளவனா இருக்கணும். நான் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவனா இருக்கணும். நான் பராக்கிரமசாலி தான், நான் ஜெபிக்கிறவன் தான், நான் அதில் இன்னும் பலமுள்ளவனா மாறணும். எனக்கான அழைப்பு எப்போ வரும் எனக்கு தெரியாது. இவன் யுத்த வீரன். எப்தா என்பவன் யுத்த வீரன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்தம் பண்ணக்கூடியவன், போராடக்கூடியவன், எதிர்த்து நிற்கக்கூடியவன். இப்ப அவன் தன்னுடைய பலத்தை குறைத்து கொள்ளாமல் தொடர்ந்து முன்னேற்றி கொண்டே இருக்கிறான். என்னைய தேடி சில கூட்டம் வரணும் அப்படின்னா, உலகத்துல சொல்ற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீ நல்லா இருந்தா 4 பேர் என்ன பண்ணுவாங்க? தேடி வருவாங்க. ஆனா நீ ஒன்னுத்துக்கும் உதவாதவனா இருந்தா, நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் கூட நம்ம என்ன பண்ணாது? ஒரு மனுஷனா மதிக்காது. அப்போ ஸ்தோத்திரம். இதே கதை தான் எப்தாவுடைய வாழ்க்கையிலையும்
தன்னுடைய பலத்தை அவன் மேம்படுத்தி கொண்டே இருந்தான். அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? மீண்டும் வாசிங்க 1வது வசனம். கீலேயாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். போதும். அவன் எப்படிப்பட்டவன்? பலத்த பராக்கிரமசாலி. நான் திரும்ப சில ஸ்தானத்துக்கு திரும்பணும் அப்படின்னா எனக்கு கொடுத்ததில் நான் இன்னும் உறுதி உள்ளவனாய் மாறணும். எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலையில, எனக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பத்துல, எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல நான் நல்லவனாய் இருக்கும் பொழுது, நான் மேம்பட்டவனாய் இருக்கும் பொழுது, அதை நான் பெருக பண்ணுகிறவனாய் இருக்கும் பொழுது, இப்ப எப்தா தன் பலத்தை இன்னும் பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். இப்ப கீலேயாத்தின் குடிகள் கேள்விப்படுறாங்க, இந்த அம்மன் புத்திரரை மேற்கொள்வதற்கு நமக்கு ஆட்கள் இல்லையே, நம்ம யாரை போய் கூப்பிடுறது? கீலேயாத்தின் மூப்பர்கள் சொல்றாங்க, எப்தாவை கூப்பிட்டா அவன் வருவான். அவனை போல யுத்தம் பண்ண தெரிஞ்சவன் எவனும் கிடையாது. அவனை போல போராட தெரிஞ்சவன் எவனும் கிடையாது. அவனை போல பலம் வாய்ந்தவன் எவனும் கிடையாது. ஆனா அவனை தான் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? விரட்டிட்டீங்க. மூப்பர்கள் சொல்றாங்க, விரட்டிட்டோம், அவனை போய் மறுபடியும் கூப்பிடுவோம். என்னை நோக்கி சில அழைப்பு வர வேண்டும் என்றால் எனக்கு கொடுக்கப்பட்டதில் நான் உறுதி உள்ளவனா இருக்கும். சின்னதோ பெருசோ, என் அபிஷேகத்தை நான் காத்துக்கொண்டு, என் பலத்தை நான் காத்துக்கொண்டு, என் ஜெபத்தை நான் காத்துக்கொண்டு, எனக்கு கொடுத்த அந்த சின்ன காரியத்தில் கொஞ்சத்தில் நான் உண்மை உள்ளவனாய் இருந்தால், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தால் அநேகத்தின் மேல் என்னை அதிகாரியாக வைக்க என் தேவன் வல்லமை உள்ளவரா இருக்க. அப்ப இந்த எப்தா தனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச பலத்தில் உண்மையா இருந்தான். அதை மேம்படுத்தி கொண்டே இருந்தான். அவனுக்கு வாள் சுழற்ற தெரியுமோ, வில் எறிய தெரியுமோ, ஈட்டி எறிய தெரியுமோ தெரியாது. அவன் பலத்தில் அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். இதே வார்த்தையை கிதியோனை பார்த்து சொன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு என்ன பண்ணு, போ, நீ வேற எவனையும் சார்ந்து கொள்ளாத, இருக்கிற பலத்தோடு போ. அப்ப இந்த எப்தாவும் தனக்கு இருக்கிற பலத்தோடு அந்த பட்டணத்தை விட்டு, கீலேயாத்தை விட்டு வெளியே வந்தான். மனாந்தத்துல வாழ்ந்தான், தஞ்சமாய் ஒரு இடத்துல இருந்தான். அவன் தன் பலத்தை மாத்திரம் குறுக கொள்ளவில்லை. இன்றைக்கு நாம் சில இடங்களை விட்டு சில துரத்தப்பட்டு விட்டோம் என்றால் நாம் செய்கிற ஒரு காரியம் என்ன? நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். மக்கு சாம்பிராணி மடச்சாம்பிராணி மாதிரி என்ன பண்ணிடுவோம்? மாறிடுவோம். எல்லாம் மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு, எல்லாம் மறந்து, ஜெபிக்க மறந்து போச்சு, உபவாசிக்க மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு, சத்தியம் மறந்து போச்சு, கற்றுக்கொண்ட சத்தியம் மறந்து போச்சு. அப்ப நான் எல்லாவற்றையும் மறந்தவனாய் இருந்தால் என்னால் திரும்ப என்ன பண்ண முடியாது? அதிகாரியாக மாற முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச சத்தியத்தில், கொஞ்ச உபதேசத்தில், கொஞ்ச ஜபத்தில் நான் உண்மையா இருக்கும். அப்ப எப்தா தனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச பலத்தில் உண்மையா இருந்தாரு. இப்ப தேடி வராங்க, தேடி வந்து கேட்குறாங்க, நீ எங்களிடத்துக்கு திரும்பி வரணும், நீ எங்களுக்கு தலைவனா இருக்கணும். எப்தா கேட்குற சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அவங்க கிட்ட திரும்பி வரேன், ஆனா கீலேயாத் முழுவதுக்கும் நான் தலைவனா இருக்க நீங்க ஒத்துக்கிறீங்களா? தன்னுடைய பலத்தில் ஒருவன் தன்னை மெருகேற்றி கொண்டே இருப்பான் என்றால், அதாவது கர்த்தர் தனக்கு கொடுக்கப்பட்ட பலத்தில் ஒருவன் உண்மையா இருந்தான். எனக்கு கொடுத்த பலத்தில் நான் உண்மையா இருந்தேன், எனக்கு கொடுத்த குடும்பத்துல நான் உண்மையா இருந்தேன், எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு நான் உண்மையா இருந்தா, எனக்கு கொடுத்த மனைவிக்கு நான் உண்மையா இருந்தா, எனக்கு கொடுத்த கணவருக்கு நான் உண்மையா இருந்தா, எனக்கு கொடுத்த வருமானத்துல நான் உண்மையா இருந்தா, எனக்கு கொடுத்த சபையில நான் உண்மையா இருந்தா, இப்படி எல்லாவற்றிலும் எனக்காக கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றிலும் நான் உண்மையா இருப்பேன் என்றார். என்னை தேடி என்னை துரத்தினவர்கள் என்னை தேடி வருவார்கள். ஈசாக்குடைய வாழ்க்கையில ஈசாக்க விரட்டி விரட்டி துரத்துனாங்க. ஃபர்ஸ்ட் ஏசேக்க தோன்னாரு, விரட்டி அடிச்சாங்க. சித்னாப தோன்னாரு, விரட்டி அடிச்சாங்க. பெயர்சபானுங்கிறது ஈசாக்குடைய ஊரு. அங்க அவருடைய ஆபிரகாம், அவருடைய தகப்பன் வாழ்ந்த ஊரு. சொந்த தேசத்திலே ஈசாக்கு என்ன பண்ணப்பட்டான்? விரட்டி அடிக்கப்பட்டான். அதான் கர்த்தர் சொல்வாரு, சொந்த தேச தீர்க்கதரிசிக்கு மதிப்பு மரியாதையும் கிடையாது அப்படின்னு. அப்ப ஈசாக்கு தான் வாழ்ந்த சொந்த தேசத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டான், பிடுங்கப்பட்டான், அவமானப்படுத்தப்பட்டான், பலவீனவன் என்று சொல்லி அங்கீகரிக்கப்பட்டான். ஆனாலும் அவன் அமைதியோடு இருந்தான். வேதம் சொல்லுகிறது,
அவர்கள் திரும்பி வந்து அவனோடு சமாதானமானார். அவர்கள் திரும்ப வந்து அவனோடு சமாதானமானார். என்னோடு சில திரும்பி வந்து சமாதானம் ஆகணும் என்றால், நான் சில ஸ்தானத்துக்கு திரும்ப வேண்டும் என்றால், எனக்கு கொடுத்ததில் நான் உண்மை உள்ளவனாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி எனக்கு கொடுத்ததில் நான் உண்மை உள்ளவனாகவே இருக்கும் பொழுது அவர் என்னை திரும்ப வர பண்ணுவார். என்னை திரும்பவும் அவர் வர பண்ணுவார். மூன்றாவதாக ஒரு மனிதரை சொல்லி நான் ஸ்தோத்திரம் முடிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். எஸ்தர் 6:12. பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். அல்லேலூயா. அங்கு நமக்கு மொர்தெகாயை குறித்து ஆமானை குறித்து சத்தியங்கள் நன்றாக நமக்கு தெரியும். ஆமான்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்னா, அவனுக்கு முன்பாக எல்லோரும் தலை வணங்கணும். அவன் தலை குனிய மாட்டான். ஆனா அவனுக்கு முன்பாக எல்லோரும் தலை வணங்கி நிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் உடையவன் தான் இந்த ஆமான். அப்ப ஒரு நாள் இவன் ஒரு அரண்மனையை விட்டு வெளியே வரும் பொழுது அங்க ஒரு மனுஷனை பார்க்கிறான். அங்க யார் நிக்கிறா? மொர்தெகாய் நிக்கிறான். மொர்தெகாய் என்ற தேவ மனுஷன் கர்த்தரை தவிர நான் யாருக்கும் பணிய மாட்டேன்னு சொல்லி அவர் நிற்கும் பொழுது இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக அந்த ஆமான் பல சதி திட்டங்கள் செய்ய ஆரம்பிக்கிறான். பல சதி திட்டங்கள். அதில் ஒரு காரியம்தான் தூக்கு மரத்தை நிறுத்தி வைத்தான். எத்தனை முழம் தூக்கு மரம் அது? 50 முழத்துக்கு 50 முழத்துக்கு ஒரு தூக்கு மரத்தை நிப்பாட்டி வச்சு நித்தம் மொர்தெகாய்க்கு அவன் பயத்தை காண்பித்து கொண்டிருந்தான். எதற்கு தெரியுமா? அவன் அரண்மனைக்கு வரக்கூடாது என்று சொல்லி. அவன் அரசரிடத்தில் நல்ல பெயரை எடுத்து விடக்கூடாது என்று சொல்லி. அவன் ராஜாவின் கரத்திலிருந்து வெகுமதியை வாங்கிவிடக் கூடாது என்று சொல்லி. அவன் வெளியே வந்து ஒருவேளை ஆமான் வந்து ஊருக்குள்ள இருக்கிறவங்கள பூரா இப்படிதான் கீழ்த்தரமா நடத்துறான்ற உண்மையை எங்க ஸ்தோத்திரம் மொர்தெகாய் அரசனுக்கு சொல்லிடுவாரோ என்ற காரியங்களை நினைத்து அந்த மொர்தெகாயை வெளியே வராதபடிக்கு என்னென்ன பண்ணணும் அனைத்தையும் செய்தான். இன்றைக்கு என் முகம் வெளியே வரக்கூடாது என்று சொல்லி, நான் என்னுடையதான குடும்பம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி, நான் வெளியில வரக்கூடாது, நான் வளரக்கூடாது என்று சொல்லி, இன்றைக்கு அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக வைத்து நம்மை மறைத்து வைத்துக் கொள்வதற்காக இன்றைக்கு பல காரியங்களை இன்றைக்கு உலகமும் சரி சத்ருவும் சரி இன்றைக்கு நமக்கு முன்பாக நடந்து கொண்டே இருக்கலாம். அது நம் குடும்பமா இருக்கலாம், நம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நம் உறவுகளா இருக்கலாம், நம் நண்பர்களா இருக்கலாம். எங்க இவனை முதலாளி பார்த்து இவனுக்கு வெகுமதி கொடுத்துருவாரோ, இவனுக்கு நிறைய வேலையை ஒதுக்கி கொடுத்துருவாரோ, இப்படி பல காரியங்களை நமக்கு விரோதமா செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஸ்தோத்திரம், இப்படியெல்லாம் ஆமான் செய்து கொண்டிருக்கப்ப மொர்தெகாய் ஒண்ணுமே செய்யாம மொர்தெகாய் எப்பொழுதும் போலதான் அவர் வாழ்ந்தார். தன்னுடையதான வைராக்கியத்தில் எப்பயும் போல உண்மையா இருந்தார். இன்றைக்கு அநேக வசதி படைத்தவர்கள், இந்த வார்த்தை ஏன் வருதுன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நல்லது. அநேக வசதி படைத்தவர்கள் யாரை மதிப்பதில்ல? ஏழை கிறிஸ்தவ மக்களை. இது சபைக்குள்ளேயும் சரி சபைக்கு வெளியேயும் சரி. அல்லேலூயா. ஏழை கிறிஸ்தவ மக்களை பணக்கார கிறிஸ்தவனும் மதிக்கிறது இல்லை, பணக்கார உலகத்தானும் மதிக்கிறது இல்லை. சில பணக்கார பாஸ்டர்களும் என்ன பண்றது இல்லை, மதிக்கிறது. அது போல இந்த ஆமானும் தனக்கு நல்ல உயர் பதவி கிடைச்ச உடனே தன் தேசத்தில் குடியிருக்கிற மொர்தெகாயை அவன் மதிக்கவே இல்லை. அவனை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணான். மொர்தெகாய் என்னங்க பாவம் பண்ணா?
கொலையடிச்சானா? இல்ல ஸ்தோத்திரம் தேசத்துக்கு விரோதமா தேச துரோகம் பண்ணானா? என்ன பண்ணாரு? அவர் தான் தீமை பண்ணார். ஒரு தீமையும் பண்ணல. அவர் நன்மையை தான் பண்ணார். ஆனா இவனுக்குள்ள இருந்த ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு வைராக்கியம் என்ன தெரியுமா? அவனை பார்த்து மொர்தெகாய் தலை வணங்கலன்ற ஒரே ஒரு தலகணத்துல அவன் நின்னான். இன்றைக்கும் மரியாதையை எதிர்பார்த்து இன்றைக்கு பலர் அடிமையாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி அடிமையாய் இருக்கிற தலை வணங்கப்பட்டதான மொர்தெகாய்க்கு முன்பாக ஸ்தோத்திரம் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். மொர்தெகாய் எந்த ஒரு காரியத்தையும் என்ன பண்ணல, செய்யல. 1000 காரியத்தை ஸ்தோத்திரம் ஆமான் செஞ்சாலும் மொர்தெகாய் ஒற்றை காரியத்தையும் செய்யாம அவர் எப்பயும் போல நின்னாரு. ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை கர்த்தர் ராஜாவுக்கு கொடுத்தார். ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை கர்த்தர் சிலருக்கு கொடுப்பார். எனக்கான நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு என்னை அழைக்கும்படி எனக்காக ஒருவனுக்கு கர்த்தர் ஒரு நாள் சொப்பனத்தை கொடுப்பார். அந்த சொப்பனத்தை கண்ட ராஜா உடனே எழுந்து ஞாபக புஸ்தகத்தை புரட்ட ஆரம்பிக்கிறான். வலதுபுறம் இடதுபுறம் என்று புரட்டி கொண்டே இருக்கும் பொழுது அங்க மொர்தெகாய் என்ற ஒரு பெயருக்கு பக்கத்துல வெறுமையான இடம் இருக்கிறது. நான் எனக்கு வர வேண்டிய நன்மை அந்த இடம் வெறுமையா இருக்கும் என்றால் ராஜாதி ராஜா அதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறக்க வேணாம். உலக ராஜா மொர்தெகாய்க்கு பக்கத்துல எந்த வெகுமதியும் கொடுக்கப்படவில்லை. அவனுக்கான வெகுமதியா வர வேண்டிய இடத்துல வெறுமை இருக்கு என்பதை பார்த்த ராஜா ஆகாஸ் வேறு ராஜா ஆட்களை அழைப்பார் என்று சொன்னால், எனக்கு வர வேண்டிய நன்மையில நன்மை வராமல் பிளாங்கா இருக்குன்னா என் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவும் அதை கவனிக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். அப்ப ஆகாஸ் வேறு ராஜா அதை கவனிக்கும் பொழுது, அதை உற்று நோக்கும் பொழுது, யார் இந்த மொர்தெகாய்? இவன் என்னை கொலை செய்ய வந்தவர்களுக்கு பக்கத்துல இருந்து என்னை காப்பாத்தி இருக்கிறானே, இவனுக்கான வெகுமதியை என்ன கொடுக்காம இருக்கு? அவனுக்கான நன்மையை விடியும் பொழுது அவனுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணுங்கிறார். சொன்னதுக்கு அப்புறமா அரண்மனை காலை நேரத்தில் அரண்மனை வெகு விரைவாக ஒரு 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 காரியத்துக்காக ஆயத்தமாய் கொண்டு இருக்குது. அது என்னன்னு யாருக்கும் தெரியல. பரபரப்பான வேலை நடக்குது. ஆமான் வழக்கம் போல உள்ள போறாரு. உள்ள போனவருக்கு ஒரே திகில், ஒரு உற்சாகம். என்ன நடக்குது? ராஜா ஒருத்தருக்கு பரிசு கொடுக்க போறாராம். அந்த பரிசு ஆயத்தப்படுத்த சொல்லி அந்த பரிசை பெற்றுக்கொள்ள போறன வரவேற்பதற்காக ராஜா பல காரியத்தை செய்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமான் உள்ள என்ட்ரி ஆகுறான். ஆமானை பார்த்தா ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம். ஆமான் இங்க வா. ராஜா ஒருத்தருக்கு நன்மை செய்யணும். ராஜாக்கு நிகரான ஒருவருக்கு ஒரு நன்மையை நான் கொடுக்க போறேன். அது எப்படி இருக்கும்னு சொல்லி சத்ருவின் கரத்திலேயே அவனை எனக்கு கீழே நிற்கும்படியாகவே அங்க கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு. இது யாருக்கு தெரியாது? மொர்தெகாய்க்கு தெரியாது. மொர்தெகாய் எப்பொழுதும் போல அவர் இருக்கார். ஆனா மொர்தெகாய்க்கு தெரியாமலே அரண்மனையில ஒரு அலங்காரம் நடந்துகிட்டு இருக்கு. அரண்மனையில ஒரு அணிவகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. அரண்மனையில ஒரு பெரிய வரவேற்பு நடந்துகிட்டு இருக்கு. அரண்மனையில ஒரு பெரிய கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு? மொர்தெகாய்க்கு. ஆனா அது மொர்தெகாய்க்கு மட்டும் எனக்கான சில காரியங்களை என் தகப்பன் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கார். அது என் கண்களுக்கு இன்றைக்கும் மறைவா இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு நம் பரலோக தகப்பன் கொடுக்கிற வெகுமதிகள் மறைவா இருக்கலாம். அது மறைவான இடத்தில் அது ஆயத்தமாய் கொண்டிருக்கு. மறைவான இடத்துல அது ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்குது. நான் எப்பொழுது வருவேன் என்று எனக்காக அங்கு அதுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அப்ப நான் மறுபடியும் திரும்ப வர பண்ணுவதற்காக எனக்கான சில வெகுமதி அங்க கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்ப ஸ்தோத்திரம் மொர்தெகாயை கூப்பிடுறாங்க. ஆமான் அது வரைக்கும் ஆமானுடைய பெயர் வரும் நினைச்சான். ஆனா கடைசியில ராஜா ஒரு செக்கு வச்சாரு. இது அனைத்தும் மொர்தெகாய்க்கே சேரும். இது அனைத்தும் ஸ்தோத்திராங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னதை நான் இப்ப சொல்ல விரும்புறேன். எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி ஒருத்தன் என்னை கீழே போட்டு என்ன பண்ணான்? மிதிச்சான். ஆனா கர்த்தரோ அவனை என் குதிரையை ஓட்டுற குதிரை வாகனமா என்ன பண்ணார்? என் குதிரையை இப்ப யாரு எடுத்துட்டு போறா கையில? அந்த ஆமான்னு எடுத்துட்டு போறான். ஆனா குதிரை மேல உட்கார்ந்துருக்கிறது யாரு? மொர்தெகாய். நான் செய்வது ஒன்றே ஒன்று. நான் தேவனுக்கு நேராக திரும்ப ஆயத்தமா இருந்தேன். என்னை திரும்பவும் அவர் வர பண்ணுவார்.
என்னை மீண்டும் அரண்மனைக்கு நேராக வர பண்ணுவார். என்னை மீண்டும் தகப்பன் வீட்டுக்கு நேராக வர பண்ணுவார். என்னை மீண்டும் கீழையாத்துக்கு நேராக அவர் என்ன பண்ணுவார்? வர பண்ணுவார். ஸ்தோத்திரம். நம் தகப்பன் நம்மை திரும்பி வர பண்ணுகிறார். திரும்பி வர பண்ணுவார். திரும்பி வர பண்ணுவார். நான் இழந்ததை திரும்பி வர பண்ணுவார். என் மரியாதையை திரும்பி வர பண்ணுவார். எனக்கு உண்டானதான கணங்களை திரும்பி வர பண்ணுவார். என் ஆஸ்திகளை திரும்பி வர பண்ணுவார். எனக்கு கிடைக்காத காரியம் என்று எதுவாக இருந்தாலும் என் வாழ்க்கையில நான் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படி அவைகளை என் வாழ்க்கையில் அவர் திரும்பி வர பண்ணுவார். காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை மீண்டும் திரும்பி வர பண்ணுவேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியினால் அவர் நம்மை மீண்டும் திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு ஸ்தோத்திரம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? கர்த்தர் என்னை திரும்பி வர பண்ணுவார். நான் இழந்த ஆசீர்வாதத்துக்கு நேரம் திரும்பி வர பண்ணுவார். நான் இழந்த மரியாதைக்கு நேரம் திரும்பி வர பண்ணுவார். நான் இழந்து போனதான சில உரிமைகளுக்கு நேராக கர்த்தர் என்ன பண்ணுவார்? திரும்பி வர பண்ணுவார். முதலில் கிடைக்க வேண்டியது உரிமை கிடைக்கல. எப்தா கிடைக்க வேண்டியது மரியாதை கிடைக்கல. யாக்கோபுக்கு கிடைக்க வேண்டியது ஆசீர்வாதம் கிடைக்கல. ஆனா கர்த்தர் அனைத்தையும் திரும்பி வர பண்ணினார். அனைத்தையும் திரும்பி வர பண்ணினார். என்னை சபித்தவர்கள் கையில் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என்னைய பார்த்து ஏளனம் பண்ணவர்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துவார். எனக்கு முன்பாக தூக்கு மரத்தை வைத்து பயமுறுத்தினவர்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துவார். நம் ஆராதிக்கிற தேவன் நம்மை மீண்டும் திரும்பி வர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்படியே தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபை திரும்பி வர பயண கர்த்தர், எப்தாவை திரும்பி வர பயண கர்த்தர், எப்தாவை திரும்பி வர பயண கர்த்தர், மொர்தெகாயை மீண்டும் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வர பயண கர்த்தர், என்னை என் ஸ்தானத்துக்கு மீண்டும் திரும்பி வர பண்ணுவீராக. எங்களை மீண்டும் எங்கள் ஸ்தானத்துக்கு நேராக திரும்பி வர பண்ணுவீராக ராஜ். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல நன்மை வர வேண்டிய இடத்துல நன்மை வராமல் வெறுமையா இருக்கிறது. அதை சில மனிதர்கள் தடுத்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு வர வேண்டிய நன்மையை, மொர்தெகாய்க்கு வர வேண்டிய நன்மையை ஆமான் தடுத்தான். நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய சில நன்மையை சில மனுஷர்கள் தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். சில காரியம் தடையாகவே இருக்கிறது. ஆண்டவரே, நீ திரும்ப வர பண்ணுங்கப்பா. அந்த ஆசீர்வாதத்துக்கு திரும்பி வர பண்ணுங்கப்பா. எனக்கு வெறுமையா இருக்கிற அந்த இடத்துல நன்மை எனக்கு திரும்பி வர பண்ணுங்கப்பா. திரும்பி வர பண்ணுங்கப்பா. நான் பலத்த வேட்டைக்காரனா இருந்தும், நான் பலத்த காவலாளியா இருந்தும், என்னை பார்த்து அவர்கள் ஏளனமாய் பேசி என்னை துரத்தின காலத்தை நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, துரத்தினார்கள். என்னை இழிவான வார்த்தையை சொல்லி துரத்தினாங்க. என்னை பரியாசமான வார்த்தையை பேசி துரத்தினாங்க. நான் கண்ணீரோடு நடந்து வரும்படி என் சகோதரர்களே என்னை வெறுத்து ஒதுக்கினாங்க. ஆண்டவரே, நான் திரும்ப கீழையாத்துக்கு போவேனா? நான் மீண்டும் கீழையாத்துக்கு போவேனா? ஒரு நாள் வந்தது. எப்தாவின் வாழ்க்கையில ஒரு நாள் வந்தது. கேளுங்க, என் வாழ்க்கையில அந்த நாள் வரணும் ஆண்டவர். என்னை பார்த்து பரியாசம் பேசினவர்களுக்கு முன்பாக நான் தலை நிமிர்ந்து நிற்க எனக்கு ஒரு நாளை உண்டாக்குங்கப்பா. என்னைய பல பரியாசம் பண்ணி பேசிட்டாங்கப்பா. என் நிலையை கண்டு எனக்கு முன்பாக பல பரியாசம். ஆண்டவரே, நான் மீண்டும் கீழையாத்துக்கு போகாதபடிக்கு என்னைய பேசினாங்க. ஆனால் கர்த்தர் எப்தாவை மீண்டும் கீழையாத்துக்கு நேராய் கொண்டு வந்தது போல் என்னையும் சில இடங்களுக்கு நேராக கொண்டு போங்க. கேளுங்க, தேவ சமூகத்தை கொண்டு போங்கப்பா. ஆண்டவரே, என் சகோதரனுக்கு பயந்து நான் ஓடினேன். ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சினேன், நன்மைக்காக கெஞ்சினேன், ஒரு இடத்திற்காக கெஞ்சினேன். ஆனால் எனக்கு எதையும் கொடுக்காமல் லாபானோ எனக்கு வஞ்சகம் பண்ணினான். லாபானினுடையதான மகன்களோ எனக்கு துரோகம் நினைத்தார்கள். ஏசாவோ என்னைய கொல்ல நினைக்கிறான். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம், எனக்கு மீண்டும் திரும்பி வர பண்ணுவீரா?
என் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவீரா? என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரா? ஆண்டவரே, கேளுங்க தேவ சமூகத்தில். என்னைய திரும்பி வர பண்ணுங்க. என்னைய திரும்பி வர பண்ணுங்க. என்னை அழ வைத்தவர்களுக்கு முன்பாக, என்னைய தரைமட்டமாய் வைத்து பார்த்தவர்களுக்கு முன்பாக, எனக்கு நன்மை கிடைக்கவே கூடாது நினைத்தவர்களுக்கு முன்பாக என்னைய திரும்பி வர பண்ணுங்க. என்னைய திரும்பி வர பண்ணுங்க. ஒரு சேஞ்ச் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என் வாழ்க்கையில ஏற்படுத்துங்க. ஒரு நாள் ராத்திரி யாக்கோபை அழைத்தீர், ஒரு நாள் பகல் நேரத்தில் எப்தாவை சந்தித்தீர், ஒரு நாள் நடு ராத்திரியில் ஆகாஸ்வேருவை சந்தித்து மொர்தெகாயை விடியற் காலையிலே அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்தது போல் எனக்கு ஒரு காலம் வேண்டும் ஆண்டவர். என் காலத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போங்க. சில நன்மைகள் வேண்டும், நன்மைகள் வேண்டும். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த மகிழ்ச்சி நிறைந்த மாலை நேரத்திலும் திரும்ப வர பண்ணுவார் என்று சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தரங்களை திரும்பி வர பண்ணுவீரா, திரும்பி வர பண்ணுவீரா, திரும்பி வர பண்ணுவீரா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ப்பதற்கு எங்களை திரும்ப வர பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய வாழ்க்கையை ஆண்டவரே துளிர்க்க பண்ண கர்த்தர் திரும்பி வர பண்ணியது போல, எப்தாவின் வாழ்க்கையை துளிர்ப்பதற்கு திரும்பி வர பண்ணினது போல, மொர்தெகாயுடைய வாழ்க்கை துளிர்ப்பதற்கு திரும்பி வர பண்ணினது போல, எங்கள் வாழ்க்கை துளிர்க்க எங்களை கர்த்தர் திரும்ப வர பண்ணுவீராக. எங்கள் ஆசீர்வாதங்கள் எங்கள் கரத்திற்கு திரும்பி வர பண்ணுவீராக. எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இந்த 11வது நாள் இங்கு அமர்ந்திருக்கிற யாவர் மேலும், இந்த சத்தத்தை கேட்கிற யாவர் மேலும் கர்த்தர் சில நன்மையை திரும்பி வர பண்ணுங்க. இழந்து போன ஆசீர்வாதம், பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம், தடைப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. திரும்பவும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.